சாமிநாத அப்படின்னு ஒரு ரப்பர் வாயம் ஒருத்தன் பேர் என்ன மறந்து போச்சு, பியூஷ் மனுஷ். ஏன்டா இப்ப லோகநாதன்னு ரப்பர் வாயை இப்ப நீட்டிப்பாரான்னு பார்ப்போம். ஏன்னா முதல்வர் இருக்கிற இடத்துல இதே மாதிரி லாண்ட் ஆர்டர் பிரச்சனை. ஒரு கோர்ட் ஆர்டர் கொடுத்தா அந்த கோர்ட் ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாத அளவுக்கு லாண்ட் ஆர்டர் பிரச்சனை. விநாயகர் ஊர்வலம் போயாச்சுன்னா சரி பண்ண முடியாதுன்னு லாண்ட் ஆர்டர் பிரச்சனை. திண்டுக்கல்ல மலைக்கு மேலே தீபம் ஏற்ற பெருமாள் கோயில் பட்டியில் போனால் அங்கேயும் முடிய மாட்டேங்குதான் லாண்ட் ஆர்டர் பிரச்சனை. அப்போ எல்லா இடத்துலையும் லாண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்குது, எல்லா தளத்துலேயும் லாண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்குது. அதனால இந்த அரசாங்கம் என்பது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை கெடுத்து விட்டதனால் தமிழ்நாடு போலீஸ் என்பது, ஏன்னா அவங்களே சொன்னாங்கல்ல, போலீஸ்காரங்களால் எங்களுக்கு வந்து இப்போ பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு முடியாது அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்படி பாதுகாப்பு கொடுக்க வக்கில்லாத போலீஸை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம வந்து லாண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண முடியும் மாநிலத்தில், இல்லையா? டிசம்பர் 6 துலுக்கம் போராட்டம் நடத்துவான். உன் மசூதியை காப்பாற்ற வக்கில்ல, உனக்கு எதுக்குடா போராட்டம்னு நீ தான் துலுக்கன்ட்ட போய் கேட்பியா? ஆம்பூர்ல போலீஸ்காரன் துலுக்கனுக்கு பயந்து போலீஸ்காரன் ஸ்டேஷனை துலுக்கம் அடிக்கும் போது சட்டையை கழட்டி போட்டு விட்டு 2 கிலோமீட்டர் ஊரை விட்டு வெளியில ஓடினா, அதுக்கப்புறம் இந்த போலீஸ் சட்டை எனக்கு எதுக்குன்னு சொல்லி நீ சட்டையை கட்டி போட்டியா? ஆம்பூர்ல பொம்பளை போலீஸ்காரங்களை மானபங்கப்படுத்தினா, அன்னைக்கு மானங்கட்ட போலீஸ் துறையன்னு சொல்லி அன்னித்த டிஜிபி போய் நீ கேட்டியா? அன்னைக்கு இதெல்லாம் நீ கேட்டிருக்கணும்ல. சர்ச்சில் உள்ள பாதிரியாரும் மசூதியில் உள்ள முல்லாவும் அவர்களது கூலிக்காரர்களான திமுக சொல்லி, திமுக யாருக்கெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களுக்கு சாதகமாக நடத்தக்கூடிய ஏவலாளி காவல்துறை எது வைக்கிறதோ அதுதான் சட்டம். எந்த அச்சுறுத்தலையும் மீறி நான் வந்து நேர்மைக்காக குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி முன் வந்திருக்கிறார் என்றால் அவரை நாம் கண்டிப்பாக பாராட்ட வேண்டும். அவருக்குள்ள இந்த நடவடிக்கையை நம்ம வந்து பாராட்டியாக வேண்டும். வீரத்துறவி சொல்வார், ஒரு குழந்தை உள்ளவரை போர்க்கொடி பறந்திடும் இந்த பாரத தேசத்தில். இந்த நாட்டை நாங்கள் அவ்வளோ ஈஸியெல்லாம் விட்டு கொடுத்துட மாட்டோம்டான். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: எஃப்ஐஆர் பதியவில்லை என்றால் KN நேரு டெண்டர் ஊழலில் போலீசுக்கு பங்கு, இடி அதிரடி. தமிழக முதல்வர் சொன்ன தைரியத்தால் நீதிபதி GRSக்கு எதிராக கோஷம், MLA மகன் பேட்டி. இந்து முன்னணியினர் மீது தாக்குதல், செல்போன் உடைப்பு, திமுக போலீசின் அராஜகம். பல்லடம் புத்தக கண்காட்சியில் இந்து கடவுள்களை அவமதிக்கும் நோட்டீஸ் விநியோகம். துஷ்யந்த் ஸ்ரீதரை பழனிபாபா வீடியோவை பகிர்ந்து கொலை மிரட்டல் விடுத்த காங்கிரஸ் பெண் நிர்வாகி. இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவர்களுடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம். வணக்கம் அம்மா. அமைச்சர் KN நேருவினுடைய மற்றொரு ஊழலை குறிப்பிட்டு அமலாக்கத்துறை தலைமைச் செயலருக்கும் DGPக்கும் மீண்டும் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. 36 நாட்களுக்குள்ளார இது மீண்டும் இன்னொரு கடிதம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம், வேலை வாய்ப்பு இதில் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பிட்ட முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்ல தான் அந்த ஊழலும் நடந்திருந்தது அப்படின்னு சொல்லி அப்போ கொடுத்திருந்தாங்க. ஆனா இதுவரை காவல்துறையினர் அதற்கு எந்த நடவடிக்கை, அதாவது வழக்கு எதுவும் பதியப்படவில்லை. அதோட இப்ப இன்னொரு ஊழல் குறித்தும் இப்ப அவங்க எழுதி அமைச்சிருக்காங்க. இது என்ன ஊழல் அப்படின்னு சொன்னா, டெண்டர் விடுவதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முறைகேடு. ஒரு கான்ட்ராக்டர்கிட்டையும் இவர் வந்து பணம் வாங்கியிருக்கார். அந்த பணத்தை வந்து உறவினர்கள் மூலமாக இவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஒரு எந்த ஒரு வேலை வந்தாலும் 7% 7.5% வந்து 10% வரைக்கும் கான்ட்ராக்டரை வந்து பணம் வாங்கியிருக்கிறதாக இப்ப குற்றச்சாட்டு. கிட்டத்தட்ட 1020 கோடி வரை இவர் வந்து ஊழல் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது கூடிய ஆதாரங்கள் எல்லாமே அனுப்பியிருக்காங்க. அதில் அந்த வாட்ஸ்அப் சேட்டு, டாக்குமெண்ட்ஸு, அந்த மாதிரி எல்லா விதமான ஆதாரங்களையும் வச்சு இவங்க இப்போ அனுப்பியிருக்காங்க. இதில் என்னென்ன மாதிரியான இடத்துல அந்த ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ சமுதாய கழிப்பறைகள் கட்டுறது, அதுக்கு அடுத்தது துப்புரவு பணிகளை வந்து இப்போ தனியார் மயமாக்குறோம் கிளம்பியிருக்காங்கல்ல, அதுக்கு கொடுக்கறது, இல்லை ஏரி தொடர்பான பணிகள், நாபார்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் இருக்கு. இதுல எல்லாத்துலேயுமே எந்த ஒரு டெண்டர் விடுறதாக இருந்தாலும் அந்த டெண்டருக்கு இவ்வளோ ஊழல் அப்படிங்கிறது, இவ்வளோ பணம் அவர் வாங்கியிருக்கார், எதுலையுமே விடலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
இதவே வந்து கட்சிக்கான பணமாகவும் மாற்றுவதற்காகவும் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஆனா இதற்கும் காவல்துறை எந்த இதுவும் பதியல அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான ஊழல் நடக்கிறதுக்கு காவல்துறையை துணை போகுவதாக தான் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையோட இடி வந்து இன்னைக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. 2 விஷயம் பார்க்கணும். இடையில தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்களுக்கும் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த கேடர் இருக்குல்ல, அவங்க மேலேயும் ஏதாவது மத்திய போலீஸ் ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் மாநில அரசுக்குள்ள அனுமதியின்றி எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு இடையில் பிறப்பித்தது. ஆமா. அப்போ அந்த உத்தரவுக்கு 2 காரணம் இருக்க வேண்டாம். ஒரு காரணம் தான் இருக்கும்னு நினைச்சேன். என்ன காரணமாக இருக்கும்னா, மதுரை கமிஷனர் லோகநாதனை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும் அப்படின்னு எல்லாராலும் பேசப்பட்டது. ஆனால் இப்போ இந்த இடி வழக்கு வரும்போது தெரியுது இது அதற்கும் சேர்த்து தான் அப்படிங்கக்கூடியது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஏன்னா இது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா பிரதமர், முதல்வர்கள் இவர்கள் ஊழல் செய்தால் அவங்களே இந்த லோக்பாலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சட்டத்திருத்த மசோதா ஒன்று வர்றதுக்கு வேண்டி போட்டிருக்கக்கூடிய அந்த பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு இதுவரை திமுக ஆளைய அனுப்பலையா. அப்போ ஊழல்வாதியை தண்டிப்பதற்கு ஒரு சட்ட வரைவு வருவதற்குள்ள ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு ஆள் அனுப்பலைன்னா எந்த அளவு ஊழல் வாழ வேண்டும் என்று திமுக நினைக்கிறதுங்கிறது அது ஒரு உதாரணம். இப்ப அப்படிப்பட்ட ஒரு கட்சி இப்ப இவ்வளவு நாள் 34 நாள் ஏன் நீங்க யாரும் அதுக்கு வந்து எஃப்ஐஆர் போடல அப்படின்னு நீங்களும் இதுக்கு உடந்ததானேன்னு இன்னைக்கு இடி கேள்வி கேட்டிருக்கு. இப்ப இந்த நேரத்துல வந்து அந்த மாதிரியான ஒரு திருத்தம் கொண்டு வருது அப்படின்னு சொன்னா சில அதிகாரிகளை பாதுகாப்பதற்காக திமுக சட்ட திருத்தத்தை செய்கிறதா அப்படிங்கக்கூடிய கேள்வி எழும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க யூபிஏல கவர்மெண்ட்ல இருக்கும்போது லல்லு பிரசாத் யாதவை கைது செய்யாமல் இருப்பதற்கு சட்ட திருத்தம் கொண்டு வந்தவங்க தானே. ஆமா. அதனால இது இவங்களுக்கு புதுசு ஒண்ணும் இல்லை. ஊழல் பண்ணவனை காப்பாத்துறதுங்கிறது திமுகவுக்கு ஒரு வழக்கமான விஷயம். ஏற்கனவே பாருங்க, செந்தில் பாலாஜி வெளியில வந்த உடனே அடுத்த நாள் மந்திரி, ஜட்ஜ் அப்புறம் டாஸ் போடுறாரு, உனக்கு மந்திரி வேணுமா, ஜெயில் வேணுமா, மந்திரி வேணுமா, ஜெயில் வேணுமான்னு. ஸோ டாஸ் போட்டு தான் தண்டனையா கொடுக்குற அளவுக்கு அங்க இருக்கு. அப்போ இவங்களுக்கு எந்த அளவு செல்வாக்கு இருக்குன்னு பாருங்க. இந்த இப்போ அடுத்தது பாருங்க, இப்போ இந்த விஜயோட அந்த கரூர் ஸ்டாம்பீடு கேஸ் போகுது. இப்போ அதில் என்ன மாதிரி தீர்ப்பு வருது இருக்கக்கூடியதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்கு ஏதாச்சும் சட்டம் பண்ணிவிட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால எல்லா தளத்திலையும் எல்லா தரத்திலையும் ஒன்று சட்டத்துக்கு ஒத்து சட்டத்தை உடைக்கணும், இல்லைன்னா சட்டத்தை மீறணும். இல்லைன்னா என்ன பண்றோம், ஒண்ணுமே வழி இல்லையா, சட்டத்தை திருத்து. ஆனா நான் ஊழல் பண்றதை பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். இப்படி ஓப்பனாகவே ஊழல் பண்றதும் ஊழல் பண்பவரை காப்பாற்றுவதும் ஒரு அரசின் அன்றாட நடவடிக்கையாகிவிட்டது. அப்புறம் இடி ஒரு லெட்டர் எழுதியிருக்குங்கிறிய. எனக்கெல்லாம் இப்போ வர இந்த இடிக்கு மேல இருக்கிற நம்பிக்கையெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஏன்னா இந்த மாதிரி பல கேஸுகளை போடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிஞ்சாச்சுன்னா அவன் வந்து வெளியில வந்துடுறான். அப்போ இந்த கேஸ் போடுவதின் நோக்கம் என்ன அப்படிங்கக்கூடிய சந்தேகங்கள் வர நமக்கு இப்போ வர இடிக்கு மேல அதிகரிக்க தொடங்கி விட்டது, தொடர்ந்து வரக்கூடிய சம்பவங்களை எல்லாம் பார்த்தால். அதனால இது யாரு நியாயம் யாரு நியாயம் இல்லைங்கிறதையும் கூட ஊழல் நடந்தது என்பது உண்மைதான், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. கேள்வி என்ன அப்படின்னா, லெட்டர் எழுதியிருக்கிற இடி உண்மையாக இந்த கேஸில் நடந்து கொள்ளுமா அப்படிங்கக்கூடியதான் நமக்குள்ள கேள்வி. ஏன்னா இதுக்கு முன்னாடி இடியோட பல விஷயங்கள் நமக்கு இந்த மாதிரியான பல சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. இப்போ 2G வழக்கு, அதே மாதிரி இந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் ஊழல் இந்த சன் டிவியில் நடந்தது. ஸோ அதிலெல்லாம் மத்திய அரசுக்குள்ள போக்க பார்க்கும்போது எந்த அளவு இந்த வழக்குகளில் இவர்கள் நியாயமாக நடந்து கொள்கிறார்கள் என்கிற சந்தேகத்தையும் நமக்கு இது ஏற்படுத்துகிறது. ஆனால் இது ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். இப்போ இடி லெட்டர் எழுதியிருக்கு, இதுலையாவது இடி நேர்மையாக இருக்குமா? அதாவது எப்பவுமே ஸ்டார்டிங் எல்லாம் தெளிவாக தான் இருக்கு, ஃபினிஷிங் சரியில்லையே அப்பான்னு நம்ம வடிவேலு சொல்ற மாதிரி இடியின் ஃபினிஷிங் எப்போவுமே கொஞ்சம் புவரா இருக்கு. அதுக்கு காரணங்கள் எங்கிருந்து அப்படிங்கக்கூடியது நமக்கு தெரியாது. ஒன்று அவங்களுக்குள்ள திறமை குறைவுனால வருதா,
இல்லை என்றால் அவர்களது திறமை குறைக்கப்படுகிறதா வேற ஏதாவது நிர்பந்தத்தினால அப்படிங்கக்கூடியது நமக்கு தெரியாது. ஏன்னா அரசியலில் இப்போ எது வேணாலும் நடக்கலாங்கக்கூடிய ஒரு நிலைமை தானே இருக்குது. அதனால் இது முதல் வழக்கு இல்லை. தமிழ்நாடு அரசு மேலே இந்த மாதிரி பல அடுக்கடுக்கான ஊழல் வழக்குகள் வந்து கொண்டிருக்கிறது. அது எதை பற்றியுமே கவலைப்படாமல் தமிழ்நாடு அரசு இருக்கு. இதில் இன்னொரு ஆஸ்பெக்டையும் நம்ம கவனிக்கணும். நேரு திட்டமிட்டு குறிவைக்கப்படுகிறாரே, ஏன் சேகர் பாபு, ஆவா வேலு போன்றவர்கள் குறிவைக்கப்படுவதில்லை? இந்த ஒரு கேள்வி உண்மைக்கு நமக்கு நெருடலாகத்தான் இருக்கிறது. இதில் கூட ஏதாவது உள்குத்து அரசியல் திமுகவால் செய்யப்படுகிறதோ என்ற ஒரு சந்தேகம் கூட வருது. ஏன்னா KN நேரு, துரைமுருகன் இந்த மாதிரி உள்ள ஆட்கள் எல்லாம் எந்த அளவு உதயநிதியால் ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. ஸோ இப்போ துரைமுருகன், KN நேரு இவர்களெல்லாம் குறிவைக்கப்படுகிறார்கள். ஏன் வேற சில அமைச்சர்கள் குறிவைக்கப்படவில்லைன்னு வரும்போது இந்த இடிக்கு இந்த டாக்குமெண்ட்ஸே திமுக தரப்பிலிருந்து தான் சென்று கொண்டிருக்கிறதோ அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகமும் நமக்கு வருது. ஸோ அதனால இது மத்திய அரசா மாநில அரசாங்கக்கூடிய ஒரு தெளிவில்லா சூழல். இந்த தொடர்ந்து இடி வழக்குகள் ஏன்னா மத்திய அரசின் நடவடிக்கைகள் வரும்போது சந்தேகம் வருது. இதனால இவரை யோக்கியம்னு சொல்ல முடியாது. எல்லா அமைச்சரவைகளிலும் இந்த மாதிரி தான் கூத்து நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ தெளிவான நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்க வேண்டும், எடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். தமிழக முதல்வர் சொன்ன தைரியத்தில் தான் ஒழிக GR சுவாமிநாதன் அவர்கள் ஒழிக அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் திமுக MLA மகன் அக்ஷய். அதாவது மதுரை விமான நிலையத்துல ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சிக்காக வருவதாக இருந்ததாகவும், அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சமயத்துல இவர் இது போல கோஷமிட்டதாகவும், அப்படி கோஷமிட்ட உடனே பத்திரிகையாளர்கள் என்ன கோஷமிட்டீங்க அப்படின்னு கேட்கறதுக்குள்ள வேக வேகமாக காவல்துறையினர் அவர் வாயை பொத்தி அழைத்து கொண்டு சென்றதாகவும், அதுக்கப்புறம் வெளியில போயிட்டு அவருக்கு எச்சரிக்கை விடுத்து அனுப்பியதாகவும் சொல்கிறார்கள். ஆனா அதே நேரத்துல அவர் போயிட்டு அதுக்கு அடுத்து ஒரு பேட்டியும் கொடுக்கிறார். அந்த பேட்டியில அவர் சொல்றாரு, நான் முதல்வர் சொன்ன தைரியத்துலதான் ஒழிக நீதிபதி GR சுவாமிநாதன் ஒழிக அப்படிங்கிற கோஷத்தை நான் சொன்னேன். தமிழ்நாட்டிற்கு குரலாக பாதுகாப்பு கவசமாக இந்தியா இருக்கிறார், மாநிலத்தையும் இந்தியாவையும் வரக்கூடிய காலங்களில் அவரால் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கார். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஒரு புரட்சிகரமான அறிக்கையை நாம் இதை செய்வோம், அதனால் வரக்கூடிய விளைவுகளை பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருந்தாரு. அந்த நம்பிக்கையில தான் நான் அந்த தைரியத்துல தான் நான் இந்த மாதிரி கோஷமிட்டேன். கரப்டடுங்கிறது பணத்திற்கு மட்டுமல்ல, கரப்டட் கருத்துக்களை கொண்ட நீதிபதிகளும் இருக்காங்க. நான் ஏற்கனவே இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும், நாடாளுமன்றத்தின் வாயிலாக இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கனிமொழி கிட்ட மனு எல்லாம் கொடுத்துருக்கோம், டெல்லியில இருக்கக்கூடிய எங்களுடைய வழக்கறிஞர்கள் சார்பாக. ஏன்னா அவர் படிச்சுட்டு இருக்காராம் அவரு அப்படிங்கிறதையும் இப்ப அவர் சொல்லியிருக்காரு. முதல்ல அவர் பேர் என்ன? அக்ஷய். அக்ஷய் திமுக MLA மார்க்கண்டேயினுடைய மகன். மார்க்கண்டே அக்ஷய், நல்ல தமிழ் பேரா இருக்க திமுகல. ஆமாமா, ஊர்க்காரனுக்கு கம்ப்யூட்டர் பயலுக்கும் தமிழ் பேர் வைக்கிறேன்னு கிளம்பணும்னு கட்சியோட லட்சணத்தை நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். தெலுங்கர் தெரியும், அவர் தெலுங்கு மொழி பேசக்கூடிய ஒரு விளாத்திகுளம் MLA. பரவாயில்ல, நல்ல தமிழர் உரிமைகளை நல்லா பேர் வச்சு நல்லா தான் காப்பாத்திருக்காங்க. ரெண்டாவது, நான் 2 ஆஸ்பெக்டாக அதில் பார்க்கணும். முதல் இது என்ன அப்படின்னு சொன்னால், முதல்வர் இப்படி சொன்னது நான் இந்த தைரியத்தில் தான் நான் செய்தேன். அப்போ தமிழகம் முழுவதற்கும் வன்முறையை தூண்டக்கூடிய வேலையை முதல்வர் செய்திருக்கிறார். இப்போ இதே வேலையை வேற ஒரு ஆள் செய்திருந்தாச்சுன்னா நீங்கள் ஜெயிலில் அடைச்சிருப்பேல மாட்டேலாம் நிச்சயமாக அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு இடத்துல ஒருத்தர் ஒரு தவறு பண்ணியிருக்காரு, ஆனால் அவருக்கு மேலே நீங்கள் கேஸ் போடல, போலீஸ்காரர்கள் எச்சரித்து அனுப்பி வைத்தார்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும், செய்தவன் திமுக காரன்னா எச்சரிக்கை, நடவடிக்கையெல்லாம் எடுக்கப்படாது. கிரைம் பண்ணினால் கூட அது அப்படித்தான். அப்படிங்கக்கூடிய இதுதான் தமிழ்நாட்டில் எழுதப்படாத சட்டம் என்பதை உலகம் பார்க்கணும். எப்படி இங்கே டெமோக்ரஸி எப்படி வாழ்கிறதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். அப்போ ஒரு முதல்வர் சொன்னதுனால் இன்னைக்கு வயலன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், கலவரத்தை மூட்டக்கூடிய வேலையை செய்த இவருக்கு மேலே ஏன் இன்னைக்கு நீங்கள் வன்முறையை தூண்டக்கூடிய கலவரத்தை தூண்டக்கூடிய வழக்கு ஏன் பதிவு செய்திருக்க கூடாது? பதிவு செய்திருக்கணும்ல. நீ வேற ஆளுகளுக்கெல்லாம் இதை சொல்லவே இல்லை. இந்த நியாயத்தை ஒன்றும் இல்லாமல் நம்ம சாதாரணமாக என்னத்தையாவது பேசினா கூட 156B டப்புன்னு தூக்கி போட்டுடுறீங்கல்ல, போடுறீங்களா இல்லையா? ஆமா,
அப்போ இப்போ முதல்வருக்கு மேலே இப்போ இதை போடணுமே, இப்போ அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க. இது கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். நான் ஏன் இதை செய்தேன், ஏன்னா இவர் காப்பாற்றுவேன் என்று சொன்ன தைரியத்தில் நான் செய்கிறேன். அப்போ இதே விஷயத்தை தானே எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த முதல்வர் இன்னைக்கு கலவரத்தை தூண்டுகிறார். அது மட்டும் இல்லாமல் நீங்க சட்டத்தை மதிக்க வேண்டாம், கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை மதிக்காத, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதல்வர் இருக்கலாமா முதல்வராக? கூடாது. இது ஒரு கான்ஸ்டிடியூஷனை டெமாலிஷ் பண்ற மாதிரியான விஷயம் இல்லையா? நிச்சயமா. அட்டர் பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். நிச்சயமா. அப்ப இன்னைக்கு இந்த ஒரு கிரைமுக்கு காரணமே சீஃப் மினிஸ்டர் தானே. ஸோ அதனால சீஃப் மினிஸ்டர் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். திமுக கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணணும் நான் சொல்லலை. சீஃப் மினிஸ்டர் நீக்கு, வேற யார் வேணாலும் அந்த கட்சியிலிருந்து சீஃப் மினிஸ்டர் ஆகலாம். அவர் தப்பு பண்ணும்போது அவரே நீக்கிக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதனால முதல்ல இந்த ஒரு சீஃப் மினிஸ்டருக்குள்ள ஒரு வார்த்தையினால இன்னைக்கு கலவரம் ஏற்படக்கூடிய சூழல் தமிழகத்தில் ஏற்பட்டு இருக்கிறது. இப்போ நம்ம கேள்வி, திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு கொடுத்தார். ஏதாவது ஹிந்து எங்கேயாவது போய் ஏதாவது அடிச்சாரா? இல்ல. எங்கேயாவது ஹிந்து எங்கேயாவது தப்பா பிஹேவ் பண்ண அப்படியா? இல்ல. நியாயமான முறையில தானே போராட்டம் நடத்தினாங்க. ஆமா. ஆனா இவர்களினால் கலவரம் ஏற்படும், அதனால நான் மேல விட மாட்டேன்னு நீங்க சொல்றீங்க. கரெக்ட். அப்படி எந்த சம்பவமும் ரெக்கார்ட் ஆகல. ஆனா முதல்வர் ஸ்டேட்மெண்ட்னால இப்படி ஒரு சம்பவம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆமா. அப்ப அந்த லோகநாதன் என்ன பண்ணணும்? யார் அவர் லோகநாதன்கிறவரு? ஆணையர், மதுரை மாநகர திமுக போலீஸ் அணி தலைவர். அவரு தான் அந்த லோகநாதன். இப்ப லோகநாதன் என்ன பண்ணும்? இப்ப அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்ல. நிச்சயமாக. கலவரத்தை தூண்டிட்டாரா? ஆமா. இப்ப எங்கெங்கெல்லாம் ஒரு 10 திமுக கூட நிக்கிறானோ, அப்ப அவன் அவ்வளவு வரை நீ நிக்க விடக்கூடாது இல்ல? நிக்க விடக்கூடாது. ஆமா. இந்த தீபத்தினால 5 பேர் இப்படி எச்சராஜாவும் இவரும் போயாச்சுனாலே கலவரம் வருதுன்னு அரெஸ்ட் பண்றீங்களே. இப்ப ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணும்ல. அதே மதுரையில் அவர் வரும்போது சம்பவம் நடந்திருக்கு. இதே லோகநாதனுக்குள்ள ஜூரிஸ்டிக்ஷன் தானே. ஏன் அப்ப இந்த நியாயத்தை இங்க அமல்படுத்த வேண்டியதானே? ஏன் எச்சரித்து விடணும்? அவன் மேலே வழக்கு போடல. அதான் சொல்றேன், எச்சரித்து விட்டார்கள், வழக்கு போடலையா? இப்ப சாமிநாத அப்படின்னு ஒரு ரப்பர் வாயம் ஒருத்தன், பேர் என்ன மறந்து போச்சு, பியூஷ் மனுஷ். ஏன்டா இப்ப லோகநாதன்னு ரப்பர் வாயை இப்ப நீட்டிப்பாரான்னு பார்ப்போம். நீதான் அப்படியே கான்ஸ்டிடியூஷன் அப்படியே தூக்கி நிறுத்துறதுக்குன்னு கிளம்புன இல்ல. இப்ப பேச வேண்டாம், நீ பேசலாம்ல. இப்ப அவன் இந்த ரப்பர் வாயன் ஏன் பேசல? என் திமுக காரன் பேசணும், அவன் வாய ரப்பர் வாயை கிழிச்சு விடுவாங்கிற பயம் தானே உனக்கு? அதானே. இவனுங்கெல்லாம் ஏதோ பொது செயற்பாட்டாளரான், கட்சியில வாங்கி திங்குற பயிலுவோம். நல்லா தெரிஞ்சுக்கணும். நானே என்ன கேட்டானே சமூக செயற்பாட்டாளர்னு இவனுக்கு பேரை வச்சுக்கிடுவானுவ. இது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த நேரத்துல போலீஸ்காரங்க இவர் வாயை பொத்திக்கிட்டு அப்படியே இந்த பையனை கூப்பிட்டு இந்த ஆகாஷை கூட்டிட்டு போயிட்டாங்க, அக்ஷய கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா அவர் அப்புறம் தான் இந்த பேட்டியை கொடுக்கிறார். இப்ப எனக்கு இன்னொரு சந்தேகம் கூட இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, உள்கட்சி பூசல் எதையாவது ஒன்ன சத்தம் போட அது பிரச்சனையாகிவிடக்கூடாதே என்பதற்காக திமுகவின் விசுவாசமான காவல்துறையினர் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பையனை கவனிக்க வேண்டிய முறையில கவனிச்சு நீ சாமிநாதன் மேல பழிய சொல்லிடு அப்படின்னு சொல்லி செட்டப் பண்ணி ஒரு அரசியல் செய்கிறார்களோங்கக்கூடிய சந்தேகமும் இப்ப எனக்கு இருக்கு. ஏன்னா இப்ப போலீஸ்காரங்களுக்கு தொழிலே பதாதானே இருக்கு. அதனால இதற்கான ஒரு வாய்ப்பும் நமக்கு இதுல இருக்கு. அப்ப அந்த மாதிரி உட்கட்சி அரசியலுக்காக, உட்கட்சி அரசியல் வெளியில விடக்கூடாது என்பதற்காக இப்ப நீதிபதியின் மீது குற்றச்சாட்டை வைத்து, அப்ப இதுல 2 லாபம் திமுகவுக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, சாமிநாதனுக்கு எதிராக உள்ள எல்லாரும் கிளர்ந்து எழுந்து அவர் போகக்கூடிய இடத்துலலாம் அவருக்கு மேல பிரச்சனையை பண்ணணும் அப்படிங்கக்கூடிய மெசேஜை இந்த பையனை வச்சும் கொடுத்தாச்சு. உட்கட்சி பிரச்சனை வெளியில வராமையும் பார்த்துக்கிட்டாச்சு. அப்படி ஒரு கல்ல 2 மாங்காயை திமுக அடித்து விட்டதா? திமுகவின் காவல் அணி தலைவர் லோகநாதன் அதையும் செய்துட்டாரா அப்படிங்கிறதும் இப்ப நமக்கு தெரியாது. அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால இப்ப இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தை கூட நினைவுபடுத்தணும். ஒரு முன்னாள் எலெக்ஷன் கமிஷனர் TN சேஷன் வரும்போது இந்த மாதிரி ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது பெரும் பிரச்சனை இதெல்லாம் கிளம்பிச்சு.
இதை இப்போ போகலான்னு அவர்கிட்ட 2-3 தரம் அவர் அந்த லாபியில் உட்கார வச்சு இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவர் புரிஞ்சுக்கிட்டார். சிஐஎஸ்எஃப் கமாண்டண்ட்டை நேராக கூப்பிட்டார். நான் 10-15 நிமிஷத்தில் நான் வெளியில் போகணும், எனக்குள்ள செக்யூரிட்டியை உன்னால் ப்ரொவைடு பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லுன்னாரு. உடனே சிஐஎஸ்எஃப்காரங்க வெளியில் வந்து ஸ்டேட் போலீஸ்ட்டு இப்படி அவர் சொல்லிவிட்டாரு, யோசிச்சுக்குங்கன்னாரு. உடனே இந்த குண்டர் படைகள் அவ்வளோத்தையும் அந்த இருக்கிற போலீஸ்காரன் போக சொல்லிக்கிட்டு டிஎன் சேஷன் கேரிட் அவுட் இஸ் ஒர்க். அதனால் இன்னைக்கு பலர் கேட்குறாங்க, சிஐஎஸ்எஃப்ஐ இதற்கெல்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு. ஏற்கனவே ஒரு ப்ரீசிடென்ட் இதே தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அன்னைக்கு அதே ப்ரீசிடென்ட்டை தான் இன்னைக்கு வந்து திரு சுவாமிநாதன் அவர்கள் பயன்படுத்தியிருக்கார். ஒன்று, இது சுவாமிநாதன் அவர்களுக்காக மட்டும் இல்லாமல் என்டையர் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாருங்க, ஏர்போர்ட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. கேட்டாச்சுன்னா முதல்வர் சொன்னதுனால தான் அந்த அயோக்கிய தினத்தை பண்ணுறேன்னு ஒருத்தன் ஓப்பனாக சொல்கிறான். அப்படின்னு சொல்லியாச்சுன்னா காவல்துறை இங்கே ஒட்டுமொத்தமாக செயலிழந்து விட்டதுனால் டிஎன் சேஷன் அவர்களுக்காக மட்டும் இல்லை, மலையில் தீபம் ஏற்றுபவர்களுக்காக மட்டும் பாதுகாப்புக்கு வந்த மத்திய போலீஸ் படை ஒட்டுமொத்த தமிழகத்தின் பாதுகாப்பிற்கும் விரைவில் வர வேண்டும். ஏன்னா முதல்வர் இருக்கிற இடத்துல இதே மாதிரி லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை. ஒரு கோர்ட் ஆர்டர் கொடுத்தா அந்த கோர்ட் ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாத அளவுக்கு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை. விநாயகர் ஊர்வலம் போயாச்சுன்னா சரி பண்ண முடியாதுன்னு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை. திண்டுக்கல்ல மலைக்கு மேலே தீபம் ஏற்ற பெருமாள் கோவில் பட்டியில் போனால் அங்கேயும் முடிய மாட்டேங்குதான் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை. அப்போ எல்லா இடத்துலையும் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்கு, எல்லா தளத்திலையும் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்கு. அதனால இந்த அரசாங்கம் என்பது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை கெடுத்து விட்டதனால் தமிழ்நாடு போலீஸ் என்பது, ஏன்னா அவங்களே சொன்னாங்கல்ல, போலீஸ்காரங்களால எங்களுக்கு வந்து இப்போ பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு முடியாது அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்படி பாதுகாப்பு கொடுக்க வக்கில்லாத போலீஸை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம வந்து லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண முடியும் மாநிலத்தில், இல்லையா? அதனால இதை காரணமாக்கி கூட மத்திய போலீஸின் கையில் தமிழகத்தை கொடுத்து விடலாம் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா, காவல்துறை, அதாவது தமிழக உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர், ஏன்னா அவர் தான் இந்த கலவரத்துக்கே காரணம்னு இப்போ இவர் இந்த அக்ஷய் அப்படிங்கிறவர் சொல்றாரு. அதனால அவரும் பதவியிலிருந்து தூர எறியப்பட்டு இங்க இருக்கக்கூடிய போலீஸ் வந்து ஒழுங்காக செயல்படுகிறதா, அந்த இவரை மாற்றியதனால் புது உள்துறை அமைச்சர்கிட்ட சரியா செயல்படுதான்னு பார்த்துட்டு அவராலையும் அது முடியலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா லா அண்ட் ஆர்டர் பாதுகாக்க முடியாத அரசை மாற்றி போட்டு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய முடிவு மத்திய அரசு எடுக்குமான்னா அப்போ எடுக்காது. என்ன 5 மாதத்துல எலெக்ஷன் வருது, இதை வச்சு இவனுங்க கண்ணீரும் கம்பளையுமா ஓட்டு வாங்கி போடுவான்னு அவங்களுக்கு பயம். ஆனால் அதற்கான சூழலை எப்படியாவது உருவாக்க வேண்டும் என்று திமுக நினைத்தால் வேற வழியில்லாமல் பாஜக அந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்கணும். எடுத்தா நல்லது. ஆனா என்ன ஒரு பிரச்சனை, அந்த சூழலை பயன்படுத்தக்கூடிய அளவில் தமிழ்நாட்டில் பாஜக கட்சியோ அதன் அமைப்புகளோ இல்லைங்கிறது தான் அது ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம். மற்றபடி இது நீடிப்பதற்கு தகுதியற்ற சட்டம் ஒழுங்கு, எங்களால் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாதுன்னு பல தருணத்தில் ஓப்பனாகவே ஒரு அரசே சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு அரசு தேவையா என்ற முடிவை மத்திய அரசு யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். திருப்பரங்குன்றத்தில் மலையுச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு கோர்ட் உத்தரவிட்ட பிறகும் தமிழக அரசு அனுமதிக்காத நிலையில் இந்து முனையினர் நேற்று தமிழகம் முழுவதும் போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள், ஆர்ப்பாட்டங்களை அறிவித்திருந்தார்கள். அதை எதிர்த்து நேற்று காவல்துறையினர் பல்வேறு இடங்கள்லையும் கூட அவங்க வந்து ரொம்ப வன்முறையோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டம் நடத்தியவர்கள் மேல. அதுல குறிப்பாக சில இடங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கோயம்புத்தூர்ல பார்த்தோம்னு சொன்னா அங்க வந்து சதீஷ் அப்படிங்கக்கூடிய ஒரு இந்து முன்னணி பொறுப்பாளர் மீது அந்த வீடியோக்கள்லாம் கூட நீ சமூக வலைதளங்களை வெளியாகி இருக்கிறது. அவருடைய மொபைல் போனை பிடுங்கி கொண்டு அவரை கடுமையாக தாக்குகிறார் போலீஸ்காரர். தாக்கி ஒரு மண்டபத்தில் கொண்டு போய் அவங்களை அடைச்சி வைக்கிறாங்க, செல்போனை உடைக்கிறார்கள். அந்த காட்சியெல்லாம் நம்மளால அதில் பார்க்க முடியாது. அதே போல தூத்துக்குடியிலையும் அதே போல அருணாச்சலம் என்பவரை தாக்குகிறார்கள். அவர் அதில் வந்து முடியாமல் அவர் மயக்கமே அடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அதே பார்க்குறோம். புதுக்கோட்டையில் இது எல்லாத்துக்கும் மேலே வந்து உனக்கு விளக்கேற்ற வக்கு இல்லை, உன்னால் என்ன முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஒரு காவல்துறை அதிகாரி கேட்பதும் அந்த வீடியோவில் பதிவாகியிருக்கிறது. தென்காசியில் எடுத்துட்டோம்னா
வெளியில வந்தாதானே நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் பொறுப்பாளர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் வீடு முன்னாடி எல்லாம் இவர்கள் போய் நின்று கொண்டு வெளியில வர விடாமல் தடுத்திருக்கிறார்கள். இது போல இன்னைக்கு வந்து தமிழகம் முழுவதுமே பல்வேறு இடங்கள்ல இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஜனநாயக உரிமைக்கு பின்னாடி வருவோம். புதுக்கோட்டையில் என்னவோ அந்த காவல்துறையினர் கேட்டாருன்னா, உங்களுக்கு விளக்கேத்த வக்கில்ல உன்னால என்ன முடிஞ்சது? ஏன்டா அப்போ ஒன்று பண்ணு, டிசம்பர் 6 துலுக்கம் போராட்டம் நடத்துவான். உன் மசூதியை காப்பாற்ற வக்கில்ல, உனக்கு எதுக்குடா போராட்டம்னு நீ தான் துலுக்கன்ட்ட போய் கேட்பியா? இதோ ஒரு பொம்பளை போலீஸ், அந்த அம்மா, இது நம்ம இந்த எம்ஜிஆர் நகர் பக்கத்தில் திமுக கேவலப்படுத்தினான். அந்த அம்மாவை தொடக்கூடாத இடத்துல தொட்டு, ஏன் உன் டிஜிபிட்ட போய் உனக்கு போலீஸ்காரங்களை காப்பாற்ற வக்கில்லையேன்னு சொல்லி உன் டிஜிபிட்ட போய் இவர் கேட்டாரா? ஆம்பூர்ல போலீஸ்காரன் துலுக்கனுக்கு பயந்து போலீஸ்காரன் ஸ்டேஷனை துலுக்கம் அடிக்கும் போது சட்டையை கழட்டி போட்டு 2 கிலோமீட்டர் ஊரை விட்டு வெளியில ஓடினா, அதுக்கப்புறம் இந்த போலீஸ் சட்டை எனக்கு எதுக்குன்னு சொல்லி நீ சட்டையை கட்டி போட்டியா? ஆம்பூர்ல பொம்பளை போலீஸ்காரங்களை மானபங்கப்படுத்தினா, அன்னைக்கு மானங்கட்ட போலீஸ் துறையன்னு சொல்லி அன்னித்த டிஜிபிட்ட போய் நீ கேட்டியா? அன்னைக்கு இதெல்லாம் நீ கேட்டிருக்கணும்ல, இன்னைக்கு இதை கேட்கற இல்ல. இப்ப அடுத்த கேள்வி கேள, அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடுன்னு சொன்னானேடா திமுக காரன். 1967 இருந்து இவனுங்க தானடா ஆட்சியில் இருக்கான். இதுக்கு வக்கில்லாத ஒருத்தனுக்கு எதுக்குடா ஆட்சின்னு நீ போய் ஏதாவது சல்யூட் அடிக்கிற சீஃப் மினிஸ்டர்கிட்டயோ எம்எல்ஏட்டையோ மந்திரிகிட்டயோ எவன்டையா போய் நீ கேட்டிருப்பியா? கேட்கணும்ல. இங்க கேட்கிற நாக்கு ஏன்டா அங்க போய் கேட்கல? இவனெல்லாம் முதல்ல என்ன பண்ணும், மேல டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்கணும். அப்ப இந்த மாதிரி பேசக்கூடிய போலீஸ்காரன் போலீஸ் டியூட்டியோட சேர்ந்து இவனுக்குள்ள அரசியல் சிந்தனை எப்படி பூத்துறான் பாருங்க. அப்ப எந்த அளவு போலீஸ் இஸ் பொலிட்டிசைஸ்ட் இன் தமிழ்நாடு. எப்படி நியாயம் கிடைக்கும் சாதாரண மனுஷனுக்கு? கட்சிக்காரனை வச்சு போலீஸ் நடத்துறாங்க ஐயா. ஏற்கனவே இந்த மாவட்டத்துல முன்னாடி ஒரு அம்மா கலெக்டரா இருந்துச்சு. அது ஸ்டாலின் வரும்போது பைபிளை தூக்கி கொடுக்குது. இதுக்கு முந்தின கலெக்டர் நினைக்கிறேன், ஒரு லேடி கலெக்டர், எப்போ உள்ள கலெக்டர்னு தெரியல. எப்படி தமிழ்நாட்டில் நீங்க நியாயம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம்? இப்படிப்பட்ட அரசு அதிகாரிகளை வச்சுக்கிட்டு எங்க தமிழ்நாடு வழங்க போகுது? அதுக்கப்புறம் அங்க போய் மொபைலை பிடிச்சி உடைக்கிறது. இந்த மாதிரியான போலீஸ்காரங்க மேலெல்லாம் முதல்ல பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடணும். இவனுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? ஐயோ கொள்றாங்களே, அம்மா கொள்றாங்களேன்னு கருணாநிதியை தூக்கிட்டு போகும்போது எல்லாரும் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்தானா ஒரு பய கூட அந்த ஏரியா பக்கம் போல திமுக காரன். அவருக்குள்ள பையன் இன்னைக்கு மாவீரம் பேசக்கூடிய ஸ்டாலின் கூட அந்த பக்கம் போகல அப்பனை காப்பாத்த. ஏன் அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஏதாவது இந்த வீடியோவை நீங்க தட்டி விட்டீங்களா? தட்டி விட முடிஞ்சிருக்குமா உங்களால? முலான் சையத் அலின்னு ஒருத்தன், ஜெயிலுன்னு ஒன்று இருந்தா பெயில்னு ஒன்று இருக்கும்னு வசனமெல்லாம் பேசினா, அப்படியே உன்னால முடிஞ்சதை பாருன்னு அங்க போய் அந்த மொபைலை தட்டி விட்ட முடியுமா உங்களால? அப்போ சட்டமெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஹிந்துக்களையும் இந்து அமைப்புகளையும் அடியோடு ஒழிக்கணும். அதனால எங்களுக்கு சட்டமெல்லாம் அதுக்கு தேவையில்லை. நாங்க இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய எங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய போலீஸை வைத்து நாங்க என்ன வேணாலும் செய்வோம். அதுக்கு எங்க கட்சிக்காரனா எங்களுக்கு சௌதியப்பட்டவனெல்லாம் நாங்க டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு வைத்து இன்னைக்கு நாங்க சட்டத்தின் பாதுகாப்போடு நாங்க அயோக்கியத்தனம் செய்வதாக சொல்றாங்க. இன்னைக்கு சட்டத்தின் பாதுகாப்பு கிடையாது. இது எந்த மஜிஸ்ட்ரேட் போட்டாலும் இப்ப கேஸ் எடுக்கலாம். எதெல்லாமோ பார்த்து வீடியோவெல்லாம் பார்த்து சுவமுட்டோலாம் எடுக்கக்கூடிய நம்ம நீதிமன்றங்களுக்கு இதெல்லாம் பார்த்து சுவமுட்டோவெல்லாம் ஒன்றும் கேஸ் எடுக்க தெரியாது. இப்போ அவளுக்கெல்லாம் திடீர்னு இந்த மலைக்கண் நோய் வர்ற மாதிரி இந்த ஹிந்துக்கண் நோயின்னு வந்துடும். ஹிந்துக்களுக்கு பாதிப்பு வரும்போதெல்லாம் அவளுக்கெல்லாம் கண்ணு தெரியாது. இந்த நேரங்கள்லாம் ராத்திரி 12 மணிக்கு 1:30 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் கோர்ட்டெல்லாம் அப்படி கதவெல்லாம் திறக்காது. இப்பெல்லாம் மூடித்தான் இருக்கும். காலம்பரம் 10:30 திறக்காது. இப்பெல்லாம் மனித உரிமை அமைப்புகள்லாம் வராது. இப்பெல்லாம் மனித உரிமையெல்லாம் ஒன்றும் வராது. அந்த மனித உரிமையெல்லாம் மறந்தே போயிடும். இப்பெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இப்போ ஞாபகம் வராது. அப்போ ஒரு திட்டமிட்ட அடக்குமுறை என்பது ஹிந்துக்களின் மீது ஏவப்படுகிறது. இது அவ்வளவுமே போலீஸ் எக்ஸசஸ். இப்போ போலீஸ் எக்ஸசஸுக்கு மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு தேவை இருக்கா இல்லையா? நிச்சயமாக இருக்கு. ஆனா
இதெல்லாம் மீறி ஏன் நீங்க இந்த ஆபீசர்ஸ் எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னா, நீ என்ன வேணாலும் பண்ணு நான் பாத்துக்கிறேன்னு ஒரு முதல்வர் சொல்லிட்டு அப்படி அதானே சொல்லியே சொல்லி ஏற்கனவே திமுக எம்எல்ஏ பையன் அதுக்கு சொல்லிவிட்டா, அதை சொல்லித்தான் நான் வந்து ஏர்போர்ட்ல போய் இது பண்ணேன்னு. அப்ப இப்ப இங்க நடக்கக்கூடிய அனைத்து வன்முறைகளும் ஸ்டாலினின் உத்தரவின் பெயரில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு கூட இன்னைக்கு காலம்பரம் ரொம்ப வருத்தமா இருந்தது. நான் இந்த பேப்பர் பார்க்கும்போது பிஜேபியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்றாரு, ஸ்டாலின் நல்ல ஒரு, வேற ஆளுகள் தான் மோசம். எப்படின்னு எனக்கு தெரியல. அவரு சொன்னதை கேட்டுத்தான் நான் பண்ணினேன்னு கட்சிக்காரன் சொல்றான். அவர் எப்படி நல்லவரானார்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த அரசியல்ல இந்த காம்ப்ரமைஸ் அரசியலுங்கக்கூடியது வந்து உண்மைக்குமே ரொம்ப ஆபத்தானது. இதை பல காலங்களாக நம்ம வந்து நடைமுறைப்படுத்துவது ஹிந்து அமைப்புகளுக்கு நம்ம செய்யக்கூடிய துரோகமோ அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை எனக்கு வர வர வளர தொடங்கி இருக்கிறது. இதை ஹிந்து அமைப்புகள் தவிர்க்கணும். அவர் வேற ஏதாவது கான்டெக்ஸ்டில் சொல்லியிருக்கலாம், அவர் இந்த இதுக்காக அவர் சொல்லலைங்கிறது உறுதி. அவர் வேற ஒரு கான்டெக்ஸ்டில் சொன்னது, அந்த கான்டெக்ஸ்டில் கூட அவர் அதை சொல்வதை தவிர்ப்பது நல்லதுங்கக்கூடியது எனக்குள்ள அபிப்பிராயம். ரெண்டாவது, இது பிளாட்டன்ட் வயலேஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஹேவியர் ஆஃப் த போலீஸ் இந்த எல்லா இடத்துலையும் இது வந்து இட் இஸ் நாட் அட்மிசபிள் அண்டர் லா. இந்த போலீஸ்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்காது. அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் ஒவ்வொரு இடத்துலையும் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் மேலே மஜிஸ்ட்ரேட்டுகளும் அநேகமாக நடவடிக்கை எடுப்பார்களான சந்தேகம்தான். ஏன்னா அதுவும் அநேகமாக இவர்களுக்குள்ள அப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். இல்லைன்னா அந்த மஜிஸ்ட்ரேட்டே மிரட்டுவாங்க. ஸோ அதை எஸ்கலேட் பண்ணி மேலே கொண்டு வந்து தான் இதில் ஆர்டர் வாங்கணும். இதான் இன்னைக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள சூழல். மேலேயும் ஜட்ஜுகள் வந்து நியாயமாக நடந்து கொள்வார்களா அப்படிங்கக்கூடியது அன்னைக்கு காலையில் உள்ள சூரிய உதயத்தை வச்சு நான் பிரச்சனை பார்த்து தான் சொல்ல முடியும். முன்னாடியெல்லாம் நம்ம சட்டத்தின் அடிப்படையில் நம்ம இந்த கேஸ் ஜெயிக்கும், இந்த கேஸ் தோக்கும் அப்படின்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கெல்லாம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஜெயிச்சாலுமே அது இம்ப்ளிமெண்ட் ஆகுமான்னு தெரியாது. ஜெயிக்கும் தோக்குறதுக்குமே வந்து எந்த ஜட்ஜுக்கு முன்னாடி போகுதுன்னு யோசனை பண்ணோம். அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அது இம்ப்ளிமெண்ட் ஆகுமா அதுவும் நமக்கு தெரியாது. அதனால சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு காட்டாட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது உறுதியாகிறது. திருப்பூர் பல்லடத்தில் பல்வேறு அமைப்புகள் நடத்தி வரக்கூடிய ஒரு புத்தக திருவிழா நடந்து வருகிறது. அந்த புத்தக திருவிழால ஒரு புத்தக கடையில் திராவிட தலம் அப்படிங்கக்கூடிய பேர்ல இந்து கடவுள்களையும் கலாச்சாரத்தையும் கொச்சைப்படுத்தி நோட்டீஸ்கள் நிறைய வச்சிருந்திருக்காங்க. அந்த இடத்துல இந்த விஷயங்கள் தெரிந்து இந்து அமைப்புகள் அந்த கடையை முற்றுகையிட்டு இது எல்லாத்தையும் உடனடியாக நீங்க இந்த கடையை காலி பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் அந்த கண்காட்சி நிர்வாகிகள் இது பிரச்சனைக்குரியது அப்படின்னு சொல்லி அந்த கடையை வந்து பிரச்சனைக்குரிய கடையை காலி பண்ண சொல்லியிருக்கிறார்கள். இதற்கிடையில காவல்துறையினர் வந்து இதை குறித்து விசாரித்து கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். கடை காலியாச்சா? கடை காலி பண்ணிட்டாங்க. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒட்டுமொத்தமா இந்துக்களை பத்தி கேவலமாக கொச்சைப்படுத்தி எழுதின உடனே இப்போ அவன் மேல இப்போ இதுவரை எஃப்ஐஆர் போடல. தெரியல போட்டாங்களா என்னன்றது. இல்லக்கா, விசாரிச்சு தானே வரீங்க. நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்களா? வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னு இதுவரை ஸ்டேட்மெண்ட் வரல இல்ல. இதுவரை ஸ்டேட்மெண்ட் வரல இல்ல. அப்படி நம்ம தெரியாம வழக்கு போட்டிருந்தாலும் இப்ப யாருக்கும் தெரியாம ஏன் வழக்கு போடணும்? ஓப்பனா சொல்ல வேண்டியதானே. ஆமா. இப்ப BMNS 302 பழசுல 298 பழைய IPCல, அதாவது ஒரு மதத்தை புண்படும்படியாக இது பண்றது. 295A பழசுல, இதுல வந்து 299 நினைக்கிறேன். இப்போ வந்து அந்த செக்ஷன்லாம் அங்கே உள்ள போலீஸ்காரருக்கு தெரியாதா? ஏன் 156 போடலாமே? இப்போ கூட போடுறீங்களா எல்லா இந்துக்களுக்கு மேலேயும்? ஒண்ணுமே இல்லாததுக்கெல்லாம் போடுறே இல்ல. ஏன் இப்போ ஒரு மதத்தை புண்படுத்தும்படியாக நீ புத்தகத்தை எழுதி போடுவ, அப்போ இதுக்கு எதிராக ஏன் போடக்கூடாது? நோட்டீஸை வச்சு நீ பப்ளிக்கா டிஸ்ட்ரிபியூட் பண்ற. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் திருப்பி திருப்பி சொல்ற விஷயம், ஹிந்துக்களை இன அழிப்பு செய்யும் அரசு இந்த திமுக அரசு. இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா பல பள்ளிக்கூடங்கள்ல இது நடந்தது. நம்ம பல நியூஸ் இதுல பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் பல இடங்கள்ல பிரச்சாரம் போயிட்டு இந்துக்களை கேவலப்படுத்துறதா பேசி பல ஊர்ல இந்துக்கள் பிடிச்சு போலீஸ்ல கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. எல்லார் இடத்துலையும் எச்சரித்து அனுப்பப்பட்டார்கள். எப்படி நம்ம விளாத்திகுளம் MLA பையனை இப்ப எச்சரிச்சு அனுப்பிச்ச மாதிரிதான். அதே நேரத்துல இதை இவனை கிறிஸ்தவனை பிடிச்சு கொடுத்த ஹிந்துக்களுக்கு மேல கேஸ்.
நம்ம அரியலூர்ல போடலையா? ஆமா நம்ம பார்க்கத்தானே செய்தோம். பிடிச்சு கொடுத்தவருக்கு மேல கேஸ். ஆமா. அப்ப இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, சட்டங்கிட்டம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சர்ச்சில் உள்ள பாதிரியாரும் மசூதியில் உள்ள முல்லாவும் அவர்களது கூலிக்காரர்களான திமுக சொல்லி, திமுக யாருக்கெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களுக்கு சாதகமாக நடத்தக்கூடிய ஏவலாளி காவல்துறை எது வைக்கிறதோ அதுதான் சட்டம். புரியுது. இவங்க டைரக்டா சட்டம் சொல்ல முடியாது. அவர் டைரக்டா வந்து சொன்னார், ப்ரூஃப் இல்ல. அதனால அவங்க 2 பேரும் பாஸ். அவங்களுக்குள்ள சேவகம் வந்து திமுக, திமுகவுக்குள்ள ஏவலாளி காவல்துறை, இல்லைன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். அப்ப ரியல் பாஸ் என்ன சொல்றாரோ அதுபடிதான் சட்டம். அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, சாமிகளை திட்டுறவன் குற்றவாளி இல்லை, திட்டினான்னு ஒருத்தங்க அந்த அடையாளப்படுத்தி உன் மேல புகார் கொடுத்த அவன் தான் குற்றவாளின்னு அங்க சொல்லியாச்சுன்னா அவன் மேல கேச போகணும். அப்ப இந்த நாடு வந்து அம்பேத்கரின் சட்டத்தில் செயல்படவில்லை. இந்த நாடு யாரின் சட்டத்தில் செயல்படுகிறது என்றால், முல்லாக்களின் சட்டத்திலும் பாதிரியார்களின் சட்டத்திலும், இல்லை என்றால் இந்துக்களை அழிப்பேன் என்று யாரு சொல்கிறார்களோ அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அது சட்டம். அதுவும் ரிட்டன் லா கிடையாது. ஏன்னா ரிட்டன் லா அப்படின்னு வந்ததுன்னா அது ஒரு இது இருக்கு. அதே தப்பு அவங்க பண்ணியாச்சுன்னா அந்த லா அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும்ல. அதனால இது ரிட்டன் லா கிடையாது. அவங்களுக்கு அந்த நம்ம 23ஆம் புலிகேசியில் அவர் அந்த க்ஷண பொழுதில் அவருக்கு என்ன தோன்றுகிறதோ அதுதான். இதுதான் தமிழ்நாடு. அதனால ஹிந்து இன அழிப்பின் அடையாளம் நான் பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அது ஏன் இன அழிப்புங்கிறத பற்றி முன்னாடி பல தரம் செய்திகள் சிந்தனைகளில் சொல்லியிருக்கேன். அதன் தொடர்ச்சியாகத்தான் இது பார்க்கப்பட வேண்டும். இதே மாதிரி தான் 1989 கருணாநிதி ஆட்சி நடக்கும்போது ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு இந்து முன்னணி பேரமைப்பு வீதி வீதியாக சென்று கவுண்டர் தெருமுனை கூட்டம், கவுண்டர் போஸ்டர் பிரச்சாரம் பண்ணிருச்சு. தாங்க முடியல திமுகவுக்கு. வழிக்கு கொண்டு வந்தது இந்து முன்னணி. அதே நிலைமை தமிழகத்தில் மீண்டும் ஏற்பட வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உபன்யாசகர் துஷ்யந்த் ஸ்ரீதரை தமிழக காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் வந்து மிரட்டி இருக்கிறார். நீ இனிமே வந்து கடைசியாக எச்சரிக்கை விடுகிறேன், இனிமே நீ வீட்டை விட்டு வெளியில வந்து பேசினால் தெரியும், நான் வந்து ஒரு பயங்கரவாதியாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி பாபாவனுடைய வீடியோவை எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறார்கள். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் ஒரு டிவியில ஒரு டிபேட்ல அவர் பேசியிருக்கார். அப்ப அந்த டிபேட்ல பேசும்போது என்ன சொல்லிருக்காங்க, இன்னைக்கு வந்து கோர்ட்டு வந்து இதற்கு வந்து உத்தரவிட்டு விட்டது, தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டாங்க. இதை வந்து முஸ்லிம்கள் யாரும் இதை வந்து எதிர்க்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இதை வந்து இன்னைக்கு தமிழக அரசு தான் இதை தடுத்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த திராவிட மனநிலை அப்படிங்கிறது நம்ம இங்க பல காலமாக இருக்கக்கூடிய இந்து கலாச்சாரங்களை ஒழித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். அதற்கு எதிராகத்தான் இப்ப இவர்கள் இது போல பேசியிருக்கிறதா தெரியும். யார் அந்த காங்கிரஸ் நிர்வாகின்னு பார்த்தோம்னா திவ்யா மருதையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஸ்டேட் வைஸ் பிரசிடென்டாகவும் இருப்பதாக சொல்கிறார்கள். நீங்க சொல்லித்தான் இப்படி ஒரு அம்மா அந்த கட்சியில இருக்குன்னே நமக்கு தெரியும். நிச்சயமாக. அப்ப ஒண்ணு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, பிரபலமாக வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு ஹிந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் மீது ஒரு வன்முறை பேச்சோ இல்லைன்னா அவங்களை கேவலப்படுத்தி பேசுறதோ பிரபலமாவதற்கான வழியாக இன்று மாறிவிட்டது தமிழ்நாட்டில். நிச்சயமாக இது ஒரு ஹிந்து இன அழிப்புக்குள்ள சூழல் இல்லாம என்ன, ஏன்னா நீங்க ஒரு கம்யூனிட்டி நீங்க வந்து திட்டமிட்டு நீங்க வந்து இப்ப டார்கெட் பண்றீங்க தானே. நிச்சயமாக எல்லாரும் ஒரே கம்யூனிட்டியை டார்கெட் பண்றீங்க தானே. ஆமா. இந்த ஜூயிஷ் ஹாலோகாஸ்ட் மாதிரி ஹிந்து ஹாலோகாஸ்ட்டை கொண்டு வர போறீங்களா? கண்டிப்பாக. இப்ப அதற்கான ஒரு களம் தமிழகத்தில் அமைக்கப்படுகிறது என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, இதுக்கு பழனி பாபாவின் வீடியோவை இவர் போட்டிருக்கிறார். பழனி பாபா செத்து போய் வருஷம் என்னாச்சு? அப்போ இன்னும் அந்த வீடியோவை பண்றாங்க அப்படின்னா இந்த அம்மா பழனி பாபாவின் ஃபாலோவராக இருக்காங்கன்னு தெரியுது. அப்படிதானே? ஆமா. என்னைக்கோ செத்து போன பழனி பாபாவுக்குள்ள வீடியோ இன்னைக்கு தேடி பிடிச்சு போறேன்னா அப்ப இந்த பொம்பளை அந்த இதுல இருக்கு. அப்ப அந்த பயங்கரவாத சித்தாந்தத்தில் உள்ளவர்களை எல்லாம் பொறுப்பில் வைத்து அழகு பார்க்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தேச துரோக கட்சியா இல்லையா? நிச்சயமாக. சரி, அப்படின்னா அந்த அம்மா மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு காங்கிரஸ் கட்சி இதுவரை? ஒண்ணும் இல்லை. அப்ப அந்த கட்சி இதை ஊக்குவிக்கிறது தானே அர்த்தம்.
அப்போ பயங்கரவாதத்தை வளர்க்கக்கூடிய வேலையை காங்கிரஸ் கட்சி செய்து வருகிறது. அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய பயங்கரவாதத்தை வளர்க்குற வேலையை பண்ணிக்கிட்டு வருது. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ துஷ்யந்த் ஸ்ரீதர் அதுக்கப்புறம் கூட ஏதோ ஒன்று சொல்லும்போது, எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் நீ ஜாகிரதையாரு, நீ வெளியெல்லாம் போகாதுன்னு என்ன சொல்கிறாங்க, ஆனால் நான் அப்படி இருக்க போகிறதில்ல, நான் உண்மையை பேசத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஒரு இளைஞர் இன்னைக்கு எந்த அச்சுறுத்தலையும் மீறி நான் நேர்மைக்காக குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி முன் வந்திருக்கிறார் என்றால் அவரை நாம் கண்டிப்பாக பாராட்ட வேண்டும். அவருக்குள்ள இந்த நடவடிக்கையை நம்ம பாராட்டியாக வேண்டும். வீரத்துறவி சொல்வார், ஒரு குழந்தை உள்ளவரை போர்க்கொடி பறந்திடும் இந்த பாரத தேசத்தில். இந்த நாட்டை நாங்கள் அவ்வளோ ஈஸியெல்லாம் விட்டு கொடுத்துட மாட்டோம்டான். நான் பல சம்பவங்கள் இந்த மாதிரி நம்ம நாட்டில் நடக்கக்கூடியதை காணிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அதில் ஒன்று இது. முன்னாடி மாதிரி நீ அச்சுறுத்தி இந்துக்களை பயமுறுத்தி பணிய வைக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணப்போக்கை ஹிந்து விரோதிகள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை அப்படின்னு சொன்னா விளைவுகள் நல்லா இருக்காது. எப்பவுமே நீ அடிச்சுக்கிட்டு இருந்த, ஐயோ நீ அடிக்கிறத பார்த்தா இவன் பெரிய ஆள், இவன் அடிச்சிருவான்னு பயந்து சமுதாயத்தில் எல்லாரும் சரி சத்தம் போடாமல் போயிட்டு இருந்தாங்க. இப்போ திருப்பி மக்கள் வரும்போது அந்த கை அடிக்கும்போது இப்போ இன்னொரு கை அதை தடுக்கும்போது சத்தம் வருது இல்லை? அப்போ என்ன ஆகும்? நீ அடிக்கிறதையும் கூட இந்த பக்கத்தடி வேகமாக விழுந்துருச்சுன்னு வைங்க, அது அவங்களுக்கு பாதிப்பாயிரும். அதனால ஹிந்து எதிர்ப்பாளர்கள் இதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு புரிந்து கொண்டால் நல்லது. தேவையில்லாம கொடைய போய் பாருங்க. 1996 தீர்ப்பு வந்தது திருப்பரங்குன்றத்தில். அந்த தர்காவில இருந்து 15 மீட்டர் தள்ளி எங்க வேணாலும் கொடியேற்றலாம். மசூதியில் இருந்து, பின்னாடி இவங்க இந்த தர்கான்னாங்க. 96 கேஸ்ல தான் தர்காங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள பழைய கேஸ்ல எல்லாம் மாஸ்க்குங்கிறாங்க. ஸோ அதே ஒரு சந்தேகத்துக்குரிய இடம் தான். விடுங்க. நம்ம கேள்வி என்னன்னா, அது பேசாம இருந்தது. திமுகவுக்கா வேண்டி எல்லா துலுக்க ஓட்டையும் நான் வாங்கி தரேன் அப்படின்னு ஒரு பயங்கரவாதி கிளம்புனான். அந்த ஆளூர் ஷா நவாஸ், அவன் நவாஸ் கனின்னு ஒரு எம்பி. அவன் மேலேங்கிறது அங்க போய் நான் ஆடை கொண்டு வெட்டி கருதிங்க போறேன்னு அவன் கிளம்புனான். அவன் ஒரு வகாபி, அவனுக்கே அதில் நம்பிக்கை கிடையாது. இவங்கிருந்து கிளம்புனான். இவன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் 30 வருஷம் கழிஞ்ச கேஸை மீண்டும் உயிர் கொடுத்தான் ஹிந்து. அப்ப இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சது யாரு? அவங்கதான். நீ ஏன்டா ஆடை கொண்டு மேல போய் பிரச்சனையை கிளப்புன? என்ன இந்த வழக்கு அதனால தானே வந்தது. இதே மாதிரி ஒவ்வொரு தரமும் ஆரம்பிச்சு வைக்கிறது. திருப்பி ஹிந்து அடிச்சான்னா அதுக்கப்புறம் ஐயோ அடிக்கிறானேன்னு அழறது. இது சின்ன சின்ன அளவுல இது இருந்துகிட்டு இருக்கும் வரை அது பிரச்சனையா இருக்காது. ஒட்டுமொத்தமா நீங்க ரவுண்டு கட்டி அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னு வைங்க, எல்லா திசையிலையும் ஹிந்து சக்தி செதறிடுச்சு வேகமா செதறுதுன்னு வைங்க, அப்புறம் இறைவன் விட்ட வழிதான். அதனால இதை இந்த மாதிரி அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான வன்முறை பேச்சுக்களை கட்டுப்படுத்துறது நல்லது. இந்த மாதிரி வன்முறைகளை காவல்துறை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இது தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டை கலவர பூமியாக தயவு செய்து மாத்திராதீங்க. நீங்க பண்ணக்கூடியதை பார்த்தாச்சுன்னா இப்ப அப்படித்தான் அது நிற்கும் நினைக்கிறேன். ஏன்னா வரலாற்றுல இப்படித்தான் தலைகீழ அடிச்சு ஆடிக்கிட்டு இருந்தான் அந்த துலுக்கம்லாம், ராஜாலாம். கடைசியில சிவாஜின்னு ஒருத்தன் வந்தா மோலாய பேரரசு இருந்த இடம் தெரியாம ஆயிப்போச்சு. இங்க உள்ள டெக்கான் சுல்தான் ஆடிக்கிட்டு இருந்தான். விஜயநகர பேரரசுன்னு ஒன்று வந்தது. உல்லூக்கான் படையெடுப்பு கிடையெடுப்புன்னா கடைசியில் அட்ரஸ் இல்லாம அங்க ஒதுக்கிட்டான். அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ்ல இருந்து, டச்சில் இருந்து, பிரெஞ்சில் இருந்து, இங்கிலாந்துல இருந்தெல்லாம் அங்க வந்தான். அவன் கிறிஸ்தவன், அவன் ஒரு ஆட்டம் ஆடினான். அதுக்கப்புறம் திருப்பி நம்மால் எழும்பி 2 லேசா தூங்கி அப்பதான் ஹான்னு திறந்தான். அப்ப கூட அடிக்கல. அதுக்கே உரு தெரியாம போச்சு.
அடுத்தது கோட்டாவி விடுற நேரத்தில் எப்படின்னு சோம்பலுக்கு நெளிகிற மாதிரி கையை தூக்குனா என்ன ஆகும் அப்படிங்கக்கூடியத இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லது. அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படாமல் இருக்கணும்னா நான் சொல்ற மாதிரி அரசியல் கட்சிக்காரங்க இந்த கட்சியில் இந்த மாதிரி மத விருப்பு பிரச்சாரம் செய்பவர்களை தடுத்து நிறுத்துங்கள், மேல நடவடிக்கை எடுங்க. முட்டு கொடுக்கக்கூடிய காவல்துறையினர் புரிஞ்சுக்குங்க, அது எங்க கொண்டு போய் முடியும்னு தெரியாம ஆயிடும். ஏன்னா நான் வரலாற்றை வச்சு சொல்றேன், எப்படி சுல்தான் படையெடுப்புகள் எப்படியெல்லாம் ஆட்டம் போட்டுச்சு, என்ன நடந்தது, கிறிஸ்தவ படையெடுப்பு எப்படியெல்லாம் ஆட்டம் போட்டுச்சு, என்ன நடந்தது, இதெல்லாம் இந்துக்களுக்குள்ள எழுச்சி தானே காரணம். ஏன்னா ஒரு லெவலுக்கு மேல நீங்க ஒரு பக்கம் தள்ளியாச்சுன்னா அது திமிரிடும். இன்னைக்கு இது இப்போ தமிழ்நாட்டிலையும் நடந்துகிட்டு இருக்கு. இதை புரிந்து காவல்துறை செயல்பட வேண்டும். இந்த பதிவு போட்ட இந்த காங்கிரஸ் அமைப்பை சேர்ந்தவர் மீது முதல்ல வழக்கு பதிஞ்சிருங்க. என்ன நடவடிக்கை சட்டப்படி எடுக்கணுமோ எடுக்கணும். எடுக்காட்டாச்சு அப்படின்னு சொன்னா வன்முறைக்கு காவல்துறை காரணம் அப்படிங்கக்கூடிய பழியை காவல்துறை சுமக்க வேண்டி வரும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை காவல்துறை புரிஞ்சுக்கிட்டா நல்லது. நன்றி சார். வணக்கம் அம்மா. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.